குக்கர் பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா உருகணும். 2 பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ 2, பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 4 போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கலாங்க. நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீர் சில்லி, பிரியாணி மசாலா போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு 1/4 கப்பு தயிர் போட்டு எறா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதான், கிண்டி விட்டாச்சு. அரை லெமன் பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டு தண்ணி 1.5 டம்ளர் வச்சு 1 விசில் வச்சா பிரியாணி ரெடி.